Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இது பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு சுவாமிநாதன், கரூர் சம்பவத்துக்கு பிறகாக இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவை விஜய் விமர்சித்திருந்த நிலையில் தற்போது விஜயை கடுமையாக சாடியிருக்கிறது அதிமுக. உங்களுடைய பார்வை? நிச்சயமாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தொடக்க காலத்திலிருந்தே நடிகர் விஜய் அவர்கள் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்பதாக தொடர்ந்து பேசி வந்தார். அவங்க ஒரு கட்ட முறையும் காத்திருந்தாங்க. சரி, எப்படியாக இருந்தாலும் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அங்கமாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கக்கூடிய அடிப்படையில பெரிய அளவுல அவருக்கு முரண்படாமலே கடந்து போனாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். இன்னும் சரியா சொல்ல போனா, கரூர் போன்ற ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்தப்ப ஏறக்குறைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்களே விஜய் தரப்பிற்கான ஒரு வழக்கறிஞர் போன்று மாறி தமிழக அரசு தான் தவறு செஞ்சாங்க, சரியான காவல்துறை பாதுகாப்பு எல்லாம் தரல அப்படின்னு தமிழகம் முழுவதுமே அவரே பரப்புரையில் ஈடுபட ஆரம்பித்தார். ஆனா அது எல்லாவற்றுக்குள்ளேயும் அதிமுகவுக்கும் ஒரு உள்நோக்கம் இருந்தது. கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டாச்சு, ஆனா பாருங்க கொடி பறக்குது என்பது போன்ற வார்த்தை பிரயோகங்களையும் அவங்க பயன்படுத்தினாங்க. பட் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய, அதை விட உச்சமாக சென்று அந்த கூட்டணிக்குள்ளேயும் போல அதிமுகவை இதுவரை இல்லாத அளவுக்கு ஊழல் கட்சி என்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைத்து விட்டார். இன்னொன்னு, விஜய் அவர்கள் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசும்போது, வீட்டுக்கு ஒருவர் ஓட்டு போட்டாலே நம்மகிட்ட 2,27,00,000 ரேஷன் அட்டைகள் இருக்குங்கிறார். இது எல்லாமே பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஓட்டு வங்கியும் கை வைக்கும். இன்னொன்னு, ஊழல் கட்சி என்று விமர்சனம் செய்துட்டாரு. சோ இந்த இடத்துல அதிமுக பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளிவிடப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு களமாடி இருக்காங்க. படங்கள் வெளியாகிற பொழுது நீங்க கைகட்டி நின்றதை மறந்து விட முடியுமா, உங்க படத்துக்கு தியேட்டருக்கு பிளாக் டிக்கெட் விற்கிறது, பிளாக் டிக்கெட் விற்கிறாங்கன்னு சொல்லக்கூடியது, இது எல்லாம் அதிமுக இனிமேல் மிக பயங்கரமாக விஜய் அவர்களுக்கு எதிராக களமாட போறாங்க அப்படிங்கறத இது காட்டுது. இது காலத்தினுடைய கட்டாயம். நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது கொஞ்சம் வலிமை பெற்று இருப்பதாக ஒரு தோற்றம் தெரிகிறது. சமீப நாட்களாக இப்ப அமமுக உள்ள இணைந்தது, பாமகவினுடைய அன்புமணி தரப்பு உள்ள இணைந்தது போன்ற இடங்கள் வருகிற பொழுது களம் திமுக இடையில கொஞ்சம் கூர்மையாகுது. பட் விஜய் ஒரு மிக முக்கியமான ஒரு ஓட்டு சதவீதம் வைத்திருக்கிறார். சோ அப்ப அவரை விட நாங்கள் தான் வலிமையா இருக்கிறோம், அவரையும் நாங்க எதிர்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற இடம் நோக்கி அதிமுக நகர வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதுதான் இன்னைக்கு ஐடி விங் பண்ணிருக்காங்க. ஐடி விங் பண்றாங்கும் போது அது இளைஞர்கள் மத்தியில இன்னும் அதிகமா ரீச் ஆகும் அப்படிங்கறதுனால ஐடி விங் மூலமா இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். திரு சுவாமிநாதன், நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஐடி விங் பதிவு பண்ணியிருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பக்கத்திலேயோ அல்லது அதிமுகவோட அதிகார பக்கத்திலேயோ இல்ல. இது ரெண்டு தரப்புல இருந்துமே இது கன்ஃபார்ம் ஆகல. கூட்டணி ஒருவேளை விஜய் வரமாட்டாரு அப்படிங்கறத முடிவு பண்ணனால இப்ப விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாமா? இல்ல, நிச்சயமா இன்றைக்கு வரையும் காத்திருந்திருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இன்று காலையில் வரையும் அவர் கூட்டணிக்கு வருவார் என்றுதான் நம்பி இருந்திருப்பாங்க. பட் அவர் இன்றைக்கு அந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது அதிமுகவை ஊழல் கட்சி, டெல்லிக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், மத்திய பாஜகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் என்கிற துணியில எல்லாம் பேசிட்டாரு. அப்ப இதற்கு மேலும் அவர்கள் காத்திருக்க வேண்டியதுல அர்த்தம் இல்லாம போயிருது இல்ல. ஏறக்குறைய அவர் இவர்களை அடிமை கட்சி என்று சொல்லிவிட்டார், ஊழல் கட்சி என்று சொல்லிவிட்டார். நீங்க இதுவரை திமுகவை விமர்சித்துக் கொண்டிருந்தார், அதனால இவங்க வேடிக்கை பார்த்தாங்க. திமுகவை தானே விமர்சிக்கிறாங்க, நம்மள நேரடியா விமர்சிக்கல, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிங்கிறாரு, அவர் ஒருவேளை கடைசியில நம்ம கூட்டணிக்குள்ள வருவாரா இருக்கும், அதனாலதான் அவர் திமுகவை மட்டும் திட்டுறாருலாம் நம்பிக்கொண்டிருந்தார்கள். பட் அவர் ஊழல் கட்சி என்று சொல்லிவிட்டார், என்னை யாராவது மிரட்ட முடியுமா, அடிமணியை வைக்க முடியுமா என்பது போன்ற குரல்கள் அவர் பேசுறப்ப அதிமுகவோட இடம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணுங்க. அவர் திமுகவுக்கு மாற்றா தன்னை பொசிஷன் பண்ணிட்டே வர்றாரு விஜய் அவர்கள் தொடர்ந்து. அப்ப அதிமுகவுக்கான நெருக்கடியாக இது மாறும் ஒரு கட்டத்துல. ஏன்னா திமுகவுக்கு மாற்று அப்படின்னு இருக்கக்கூடிய ஓட்டுகளை இவங்க ஈர்க்கணும், அதிமுக தான் ஈர்க்கணும். பட் அந்த இடம் எங்க விஜயால காலியாகுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடியில அதிமுக விஜய்க்கு எதிராக களமாட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதிமுகவுக்கும் ஒரு வழி இல்லை, இனிமேல் இந்த அரசியல் தான் பண்ணியாகணும், அதை நோக்கி அவர்கள் நடந்திருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். இல்ல, ஆனா விமர்சன வார்த்தைகள் ரொம்ப தடிமனா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா தலைவா பட விவகாரத்தெல்லாம் குறிப்பிட்டு விஜயை விமர்சிச்சிருக்காங்க. ஆமா, இல்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது எதிர்க்கணும்னு முடிவெடுத்து விட்டா மென்மையா எதிர்க்கிறதுக்கும் வலுவா எதிர்க்கிறதுக்கும் எதிர்ப்பு தானே. நீங்க அவங்க எதிர்க்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க அதிமுக. ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக மட்டுமே ஜெயிச்சாங்க. அந்த அணியாக ஒரு 75 இடங்களை ஜெயிச்சாங்க. அந்த கட்சியை அவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து சிறுமைப்படுத்திக்கிட்டே வர்றாரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. கிரவுண்ட்ல இது எப்படி ரியாக்ட் ஆகும் அதிமுக பார்ப்பாங்கல்ல. அப்ப விஜய் அவர்களோட இப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், இப்ப ஒண்ணுமே இல்ல, அமமுக போய் இணைகிற பொழுது என்ன பண்றாங்க, சமூக வலைதளங்கள்ல போன வாரம் வரைக்கும் என்ன பேசுறீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி எல்லாம் நீங்க விமர்சிச்சிருக்கீங்கன்னு பதிவு போகுது. அப்ப விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப அவருக்கு கடந்த காலத்தை தோண்டி இவங்க எடுத்துட்டு வராங்க அதிமுக. இப்ப திமுகவும் இனிமேல் அடிக்க ஆரம்பிப்பாங்க. திமுகவுமே கூட இவ்வளவு ஓப்பனா நீங்க கேட்டதை போல ஒரு தலைவா பட விவகாரத்தை எடுத்துட்டு வரதா இருக்கலாம். அந்த தலைவால எல்லாம் டைம் டு லீடுன்னு வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கீழே அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறதுக்கே கடுமையான ரியாக்ஷன் எல்லாம் ஆச்சு தமிழ்நாடு அரசியல் களத்துல.
ஒவ்வொரு தருணத்திலையும் அவருடைய படம் சர்ச்சையில சிக்கிருக்கு. இது எல்லாம் இவங்களை அடிக்கிறதன் மூலமா இனிமேல் திமுகவும் இதை வந்து ரொம்ப இதாக களமாடுவாங்க. நீங்க திமுகவே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள்ட்ட ஒரு மென்மையான அணுகுமுறையை தான் கையாண்டாங்க. ரொம்ப தீவிரமாலாம் எதிர்க்கல. விஜய் தான் திட்டிட்டே இருந்தாரு. ஏன்னா அவங்களும் மதிப்பீடு செஞ்சாங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்கலாம், ரசிகர்கள் இருக்காங்க, அது ஓட்டா மாறுமா மாறாதா, அது கிரவுண்ட்ல எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு திமுக தரப்புக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜய் இனிமேல் அடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான குறியீடாக தான் இதை நான் பாக்குறேன். இன்னொன்று, இந்த பதிவு ஐடிவிங்க தான் போட்டிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அனுமதி இல்லாமலோ அதிமுகவுடைய தலைமையினுடைய சமீட்சை இல்லாமலோ இப்படி ஒரு பதிவு ஐடிவிங் போட மாட்டாங்க. ஏன்னா ஐடிவிங்கோட மாநில செயலாளர் ராஜசத்தியன் இருக்காரு. அவரே கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கிட்டத்தட்ட அந்த மதுரை மண்டல முக்கியமான ஒரு நபர் ராஜன் செல்லப்பா அவர்கள். அது போன்று எல்லாம் பார்க்கிற பொழுது இது எடப்பாடி அவர்களுடைய குரலாகத்தான் ஐடிவிங் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.